வேலண்டைன்ஸ் டே. ஸோ லவ் அப்படிங்கிற விஷயம் வந்து மித்தவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நம்மளில் எவ்வளோ பேர் செல்ஃப் லவ்வை வந்து ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ ஹியர் லைக் ஃபியூ டிப்ஸ் நம்ம செல்ஃப் லவ்வை வந்து எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஸ்டே அவே ஃப்ரம் நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டியிலேருந்து விலகி இருக்கணும்னு சொன்ன உடனே நெகட்டிவ் கமெண்ட்ஸே எடுத்துக்கக்கூடாது அப்படின்றது கிடையாதுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளோட பர்சனல் க்ரோத், ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாமே. செகண்ட் விஷயம்னு பார்க்கும்போது மீ டைம். ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஃபேமிலிக்காக ஒரு டைம் வந்து நம்ம ஒதுக்குறோம், ஈவன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக கூட நம்ம ஒதுக்குறோம். நம்மளுக்காக அப்படிங்கிற ஒரு டைம் வந்து இங்கே நம்ம எவ்வளோ பேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 30 minutes ஆஃப் டைம் உங்களோட ஒரு பர்சனல் க்ரோத்துக்காக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஸோ அடுத்து மூணாவது விஷயம்னு பார்க்கும்போது பேம்பர் யுவர் செல்ஃப். மித்தவங்க நம்மளை பேம்பர் பண்ணணும்னு நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்ப்போம். ஆனால் வந்து நம்மளை ஃபஸ்ட்டு பேம்பர் பண்ணிக்கணும் இல்லையா. முன்னாடி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மீ டைமில் ஒர்க் பண்ணுறோம், ஹாப்பினஸ்க்காகவும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும்ல. குட்டி குட்டி திங்ஸ் லைக் நம்மளுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி நம்மளை பேம்பர் பண்ணிக்க கற்றுக்கிடணும். இந்த 3 விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட செல்ஃப் லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பி யுவர் ஓன் வேலண்டைன். தேங்க்யூ.